ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பு சார்பாக கோவையில் சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். 63 நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் என்ற சுந்தரர் ஆதிசைவ சிவாச்சாரியார்களின் குருவாக போற்றப்படுகிறார். இந்நிலையில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் சுவாதி நட்சத்திர தினத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜை நடத்தப்படுகிறது. அந்த வகையில் கோவையில் ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்பு சார்பாக ஆடி சுவாதி நிகழ்வு இடையர்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் கலிபோர்னியா சுவாமிநாதன் சிவாச்சாரியார் வழிகாட்டுதலின் பேரில் நடைபெற்ற இதில் மாவட்ட தலைவர் மணிகண்ட சிவாச்சாரியார் தலைமை தாங்கினார். முன்னதாக சிறப்பு ஹோமங்கள் ஜபபாராயணங்கள் செய்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் வழிபாடும் செய்யப்பட்டது. உலக அமைதி வேண்டியும் அனைவரும் நல்ல உடல் நலன் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டி சிறப்பு பூஜைகளுடன் நடைபெற்ற இதில் ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள், சிவஸ்ரீகள், இளைஞர் மற்றும் பொதுமக்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அனைவருக்கும் திருவருட் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஹரஹர நம பார்வதிபதையே. வணக்கம். கோவை மாவட்டத்திலிருந்து ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பு கோவை மாவட்டம். எங்களுடைய ஆதிசைவ சிவாச்சாரியர்களுடைய குலகுருவாக விளங்குகின்ற ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனாரின் ஆடி சுவாதி நிகழ்வானது தற்பொழுது கோயமுத்தூர் மாவட்டம் இடையர்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ தாய் மூகாம்பியினுடைய ஆலயத்தில் வைத்து இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆதிசைவர்களின் குலகுருவாக விளங்குகின்ற அருள்மிகு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய ஆடி சுவாதி நிகழ்ச்சியானது
ஒவ்வொரு வருடமும் இங்கு மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அதே போலவே இந்த வருடமும் எங்களுடைய ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பின் சார்பாக மிக விமர்சையாக நடைபெற்ற இந்த விழாவில் அனைத்து நிர்வாகிகள், சிவஸ்திரீகள், இளைஞர் பேரமைப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த ஆடி சுவாதி நிகழ்ச்சியில முக்கிய அங்கமாக இன்று காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சரியாக 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிறப்பான முறையில் ஹோமங்கள், ஜப, பாராயணங்கள் அனைத்தும் நடைபெற்று சரியாக 6 மணி அளவில் அபிஷேகம் நடைபெற்று அதற்கு அப்புறம் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சரியாக 1 மணி அளவிலே பக்த மையன்பர்கள், அனைத்து பொதுமக்கள் மற்றும் எங்களுடைய ஆதிசைவ சொந்தங்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மதியம் 1 மணி அளவில் மகா தீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து திருவருட்பிரசாதம், திரு அமுது பிரசாதம் அனைத்தும் தரப்பட்டது. எங்களுடைய ஆதிசைவ சிவாச்சாரியர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் கலிபோர்னியா சுவாமிநாதன் சிவாச்சாரியர்கள் அவருடைய வேண்டுகோளின்படியும் அவருடைய உத்தரவின்படியும் எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு ஜே மணிகண்ட சிவாச்சாரியர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் அறிவுறுத்தலின்படியும் இந்த நிகழ்வானது மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. உலக சேமத்திற்காகவும் அனைத்து பக்த அன்பர்களும் அனைத்து பொதுமக்களும் அமைதியுடனும் திடகாத்திரமுடன் ஆரோக்கியத்துடன் மனதில் எந்த விதமான கசப்பான உணர்வுகள் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலக சேமத்திற்காக பிரார்த்தித்து இந்த சுந்தரமூர்த்தி நாயனருடைய சிறப்பான பூஜையிலே நாங்கள் செய்தோம். அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்கள் இதை தாண்டி நல்லபடியாக செய்வதற்கு எல்லாம் வல்ல இறைவர்கள் கூட்ட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கோவை மாவட்டத்தை கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள், சிவஸ்திரிகள், இளைஞர் பேரமைப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆதிசைவ சிவாச்சாரிய கூட்டமைப்பின் சார்பாக பொதுமக்களுக்கும் மிக சிறந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நமஸ்காரம். திருச்சிற்றம்பலம். அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, இன்னும் எத்தனை எத்தனை பிறவியோ, இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ அப்படின்னு பட்டினத்தார் பாடல் மாதிரி எவ்வளவோ பிறப்புகளுக்கு அப்புறம் இந்த சிவாச்சாரியார் குலத்துல தோன்றியிருக்கிறது மிக மிக ஒரு அருமையான ஒரு பிறப்பு. சிவாச்சாரியார் அப்படின்னாலே தனக்காக மட்டும் இல்லாம மற்றவாளுக்காகவும் சேர்த்து லோகக்ஷேமத்துக்காகவும் பொதுமக்கள் எல்லாருக்காகவும் சுவாமி கிட்ட பிரார்த்தனை வச்சு அவளும் நன்னா இருக்கிறவன் அப்படின்றவாதான் சிவாச்சாரியார். அப்பேற்பட்ட குலத்துல தோன்றதுக்காக நம்ம எல்லாருமே சிவாச்சாரியார் வர்க்கத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும். அது மட்டும் இல்லாம சிவனடியார்களுக்கெல்லாம் அடியாரா இருக்கேன்னு சாட்சாத் பரமேஸ்வரனே பரமேஸ்வரனோட அவதாரமா நமக்கு ஒரு குருவா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கார். அவரோட நாளை இன்னைக்கு கொண்டாடுறதுல நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும். இந்த நன்னாள்ல நம்ம சிவாச்சாரியார் குலத்துல இருக்கிறவாளாகட்டும் மற்றவாளாகட்டும் எல்லாருமே சந்தோஷமா சௌகரியமா நல்ல சௌகரியங்களும் இன்பங்களும் பெற்று சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆகணும். எல்லா சேமங்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும். இது மாத்திரம் இல்லாம இது போல நிகழ்வுகளை நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி வழி வழியா நம்ம குழந்தைகளும் நம்ம பாரம்பரியத்தையும் குலகுரு யாரு, குலதெய்வத்திற்கு ஈடானவர் குலகுருன்னு சொல்லுவா. குரு இல்லைன்னா திருவருள் இல்லைன்னு சொல்லுவா. அப்படியேப்பட்ட குருவருளோட நம்ம எல்லாரும் அவரை அனுஷ்டிச்சு நம்ம எல்லாரும் பாராயணம் பண்ணி இன்னைக்கு இந்த பூஜைகளை நடத்தி இருக்கோம். இதுக்கு சங்கல்பம் இருந்தா மட்டும்தான் இதுல எல்லாம் நம்ம சேவிக்க முடியுங்கிறது நிச்சயமான உண்மை. இது போன்ற எல்லா வருஷங்களும் எல்லாரும் கலந்திருந்துட்டு இந்த மாதிரி நிகழ்வுகளை அன்போடவும் சந்தோஷத்தோடும் நிகழ்த்தணும்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். நமஸ்காரம்.